ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். 1989 to 1993 இமேஜின் பண்ணிக்கோங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன பெட்ரோல் பங்க்கு 80 KL பெட்ரோலும் ஒரு 120 KL டீசலும் வித்துட்டு இருந்தாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு யூனிட் தான் அந்த டிஸ்பென்சரி யூனிட். அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 8 KL ஃபார் பெட்ரோல் அண்ட் 12 KL ஃபார் டீசல் இருந்தது. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு யங் சேல்ஸ் பாய் வராங்க. வந்த உடனே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பொட்டென்ஷியாலிட்டியை பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு இருக்கிற சேல்ஸ் பீப்புளுக்கும் அன்றைக்கி இருக்கிற சேல்ஸ் பீப்புளுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. பொட்டன்ஷியலிட்டியை உடனே பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மீடியட்டாக அதுக்கான வேலைகள் இறங்குறாங்க. மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க, டிஸ்பென்சரி யூனிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. லீகல் இஷ்யூ அங்கே இருந்திருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணி அதை கரெக்டாக போக வேண்டிய ஆளுக்கு போய் சேர்த்து யங் சாம்புக்கு கொடுத்து பரம்பரையில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் 2 years அந்த இத்தனோடு ஸ்மால் பெட்ரோல் பங்க் அப்படியே 5x ரிசல்ட் கொடுக்குது சேல்ஸில். பெட்ரோல்லையும் டீசல்லையும் கொடுக்குது. அண்ட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் in entire Cochin region, which is comprised of all Kerala petrol bunks and Coimbatore and Nilgiri districts. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குட் சேல்ஸ் பர்சனால தான் ஒரு ஃபியூச்சர் தொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக இருக்கும். தொலைநோக்கு பார்வை மட்டும் இருக்காது, அது இன்னைக்கு நான் என்ன இனிஷியேட் எடுத்தால் நாளைக்கு அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிற தெளிவும் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ குட் சேல்ஸ் பர்சன், ட்ரஸ்ட் தட் யூ கேன் பிகம் அ வெரி குட் entrepreneur.